வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் இந்த வார ஆரம்பத்தில் சில விஷயங்கள் தடைகளாக தேங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழல். இது நடக்குமா நடக்காதா, மேலே மேலே டிலே ஆகிட்டே போகிறத அப்படின்னு கொஞ்சம் மன சோர்வுகள் ஏற்படலாம். ஆனால் அது ஓரளவுக்கு நமக்கு சாதகமாக வரும் என்ற நம்பிக்கை இந்த வார இறுதியில் ஏற்படும். இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, சில விஷயங்கள் ஒரு தாமதம் ஏற்படும், தடைகள் ஏற்படும். ஆனால் இந்த தாமதமும் தடையும் ஒன்ற விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. இந்த தாமதமும் தடைகளும் டெம்பரவரியாக வரக்கூடிய ஒரு விஷயமே தவிர இது ஒரு பர்மனண்ட் விஷயமாக இருக்காது. அதனால் டெம்பரவரி டிலேஸுன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. நிறையா பேர் ஜென்யூனாக ப்ராப்ளம், குறிப்பாக யூஎஸ்லேருந்து நிறைய பேர் பேசுகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நிறைய இளையவர்கள் ரொம்ப ஆம்பிஷனாக இருக்காங்க. விசா கேன்சலேஷன், விசா எனக்கு கிடைக்கல, H1B அப்படிமா, அது எனக்கு பிரச்சனை. ஏன் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க, உலகம் பெரியது. ஒரு கண்ட்ரியில் உங்களுக்கு பிளாக் வந்தால் நான் அடுத்து என்ன ஆல்டர்னேட், நான் எந்த கண்ட்ரிக்கு அடுத்து போகிறேன்? உங்களுக்கு அமெரிக்காவை பற்றி ரொம்ப தெரியுமா? இப்போ அங்கே போனீங்க, சரி அங்கே பிளாக் நான் கனடா போகிறேன், இல்லை நான் இந்த பக்கம் ஆஸ்திரேலியா வரேன், இல்லை துபாய் போகிறேன். எவ்வளோ ஆப்ஷன்ஸ் அவைலபிள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பட்டக்கட்டிக்கிட்ட குதிரை மாதிரி ஒரே இடத்த பார்த்துட்டு போகிறீங்க. அந்த ஒரு இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது மனம் தளர்ந்து விடுகிறீர்கள். ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் நன்மை நடக்கும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஜாதகம் என்ன தான் நல்லா இருந்தாலும் கண்ட்ரிக்குன்னு ஒரு லா இருக்குது. அந்த கண்ட்ரிக்குன்னு இருக்கிற லாவில் பிரச்சனைகள் வந்தால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது அந்த கண்ட்ரியோட ஹெட்டை தான் கேட்கணும். அப்போது உங்களுக்கு நல்ல காலம் இருக்கும்போது நீ அமெரிக்காவில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒன்றும் எழுதப்படல. நீ ஆஸ்திரேலியாவில் போய் கூட சிறப்பாக இருப்ப, இல்லை வேறு எங்கேயாவது போய் சிறப்பாக இருப்பேன். அந்த ஓப்பன் மைண்டே இல்லை. நான் இதோடு முடிஞ்சேன் அப்படின்னு இருக்கீங்க. அப்போ எவ்வளவு ஷார்ட் சைட்டடாக நீங்கள் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய விஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எதுவுமே உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அதை எப்படி நம்ம அணுகிறோன்றதை பொறுத்து தான். ஸோ ஜென்ம சனி இருக்கும்போது நமக்கு நம்ம தலையில் ஒரு பாறாங்கல் மாதிரி எதையோ ஒன்று தூக்கின்னு இருக்கோம். பாறாங்கல்ல தூக்கி போடலாம், ஆனால் அதற்கான மனோ தைரியம் தான் உங்கள்கிட்ட இல்லை. அதை கொண்டு வந்தீங்கன்னா எல்லாமே மாறும். அதுதான் இந்த வாரத்தை பொறுத்தவரையில் உங்கள் நிலையாக தெரிகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.